Hi friends, welcome to amatips.com. இன்னைக்கோட வீடியோவில் சுடிதாரில் அதாவது ரெடிமேட் சுடிதாரில் எப்படி கை அட்டாச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதாரோட கை கொடுத்துருக்காங்க. கை பார்த்தீங்கன்னா நார்மலாக 7 இன்ச் இல்லை 8 இன்ச்சு தான் கொடுப்பாங்க. ஃபுல் ஹேண்டாக இருந்தால் 13 or 14 கொடுப்பாங்க. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா கை வாங்கின உடனே நம்ம அப்படியே வச்சு சுடிதாரோட அப்படியே ரெடிமேடாக வச்சு கொடுக்குற சுடிதாரை அப்படியே ஹேண்டில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி பண்ணாமல் நம்ம எப்படி சுடிதாருக்கு கட் பண்ணுறோமோ அந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கை வந்து சுருக்கம் வராமலும் அதே சமயம் இழுக்காமலும் இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம நார்மலாக சுடிதாரை கட் பண்ணி தைச்சி அட்டாச் பண்ணுற சுடிதாரில் தைக்கிற கையுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கையில் நிறைய சுருக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இதே மாதிரி நம்ம எப்படி நம்ம ரெடிமேட் சுடிதாரில் வாங்கின கையை வந்துட்டு நம்ம நார்மலாக தைக்கிற சுடிதார் மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி உள்வெட்டி எடுத்து தைச்சி பாருங்கள். தைக்கும்போது கவனமாக எந்த பக்கம் வந்துட்டு உள்வெட்டி எடுத்துருக்கோமோ அந்த கையை அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்பயுமே தைக்கும்போது இருக்கிற ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை மாதிரி இலை மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 பக்கமும் நான் கை கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இவங்களுக்கு வந்துட்டு 6 இன்ச் இருந்தால் போதும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கரைப்பகுதியை மட்டும் மெலிசாக 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிட்டு அதே மாதிரி 2 பக்கமும் 2 கையிலையும் நான் அடிச்சிருக்கிறேன். இப்போ நான் 2 பக்கமும் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறமா கையோட சுற்றளவை அளந்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சுற்றளவு அளந்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கையும் பத்தாமலும் போகாது. இந்த மாதிரி வெட்டிட்டு தைக்கும்போது பத்தாமலும் சம்டைம்ஸ் வந்துட்டு ரெடிமேடில் கொடுக்குற கை அளவுக்கும் நம்ம ஆம்கோல் சுற்ற அளவுக்கும் பத்தாமலே கொடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற அளவு கரெக்டாகவே இருக்கும். இப்போ இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்குங்க. அளந்துக்கிட்டு எப்பயுமே ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரெடிமேட் சுடிதாரில் கொடுக்கும் போது சைடில் ஒரு பைப்பிங் கொடுத்துருப்பாங்க. அது டிசைனுக்காக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் அந்த பைப்பிங்கை மறைச்சிட்டு நார்மலாக எப்படி சுடிதாருக்கு நம்ம தைப்போமோ அந்த மாதிரி தைச்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தைக்காமல் எப்பயும் போல் நம்ம அளந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக அதை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அர்காட் போட்டோம்ல, அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கிட்ட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணி இருக்கும், பத்தாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக விட்டுருப்பேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சென்ட்ரு வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரு அமையாது. ஸோ எப்பயுமே நம்ம எப்படி கையோட அளவு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த கட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதாவது வந்துட்டு நானே வெளியே ஃபஸ்ட்லாம் கொடுக்கும்போது அந்த இது கொடுக்குற அளவுலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கை வந்து பெருசாகவும் பேக் சைடு வந்து ஒரு பக்கம் கை சின்னதாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி தைச்சி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுடிதாரோட கையும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த டிசைனும் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு அழகாக தெரியும். நம்மளுக்கு எதுக்காக அந்த ரெடிமேடில் சுடிதாரில் அந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்கன்றதே வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் தைச்சி பார்க்கும்போது அப்படியே கை அட்டாச் பண்ணி நம்ம கை அட்டாச் பண்ண மாதிரியே தெரியாது. அவங்க ஃபஸ்ட்டு டைம் கொடுத்த மாதிரியே நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட
அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த இடத்துல சுருக்கமே இல்லாமல் நார்மலாக சுடிதாரில் இருக்கிற மாதிரியே கை அட்டாச் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் அட்டாச் பண்ணிக்கிங்க. கையோட அளவு நான் அளந்து மார்க் பண்ணிக்கிறேன். கையோட அளவு ஆம்கோலோட அளவு நான் அளந்து மார்க் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஆம்கோலோட அளவு 8 வச்சுன்னா கையோட அளவு 6.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் போடுற மாதிரி லூஸாக வைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச் அளவுக்கு லூஸ் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி தைச்சி முடிச்சிட்டோம். எப்பயுமே வந்துட்டு சுடிதாரில் ஷேப் கொடுக்கும்போது ரெடிமேட் சுடிதாரில் எந்த வளைவு கொடுத்துருக்குறாங்களோ நம்மளோட ஃபிட்டிங்க்கு 1 இன்ச்சு உள்ளே தள்ளி பிடிக்கலாம். அதுக்கு மேலே உள்ளே தள்ளி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட் ஆகிடும். இன்னொன்று ஷேப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம நார்மலாக தைக்கிற சுடிதாரோட அளவுகளுக்கும் ரெடிமேட் சுடிதாரோட அளவுகளுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப டைட் பண்ணோன்னா ஒன்று கழுத்துக்கிட்ட அகலமாயிடும், இல்லை கழுத்தே வந்துட்டு குறுகலான மாதிரி ஆகிடும். அதேமாதிரி ஆம்கோல் கிட்ட நம்ம ஆம்கோலோட அளவை நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சுன்னா செஸ்ட்டு கிட்ட ரொம்ப இறுக்கி பிடிக்கிற மாதிரியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிடிச்சிருக்க அளவோட 1/2 இல்லை 1 இன்ச்சு தான் முன்னாடி பிடிங்க. அதுக்கு மேலே அந்த ஷேப்போட பிடிங்க. அதுதான் மெயின். நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சுடிதாரோட அளவு பார்த்துட்டு நம்ம ஷேப் அளவுக்கு பிடிக்கலாம் அப்படின்ட்டு பிடிப்பாங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேப்லெஸ் கண்டிப்பாக மாறும். நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பிடிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எப்படி வந்து நம்ம சுடிதார் கையில் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இதே மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.